வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் ரீசெண்டாக தமிழ் டப்பில் ரிலீஸ் ஆன ஒரு தரமான சீரிஸ் பற்றி பார்க்கலாம். அந்த சீரிஸ் என்னென்னா கர்மா. இது ஒரு கொரியன் சீரிஸ், நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆச்சு. இப்போது இந்த சீரிஸோட கதை என்னன்னு பார்ப்போம். ஊர் முழுக்க கடன் வாங்கி அல்லோலப்பட்டு இருக்க ஒருத்தன் தன்னோட அப்பாவையே கொலை பண்ணிட்டு அவருக்கு வர வேண்டிய இன்சூரன்ஸ் பணத்தை வாங்கி அவனுக்கு இருக்க கடனெல்லாம் அடைச்சிடலான்னு அவரை கொல்லறதுக்கு திட்டம் போடுறான். அது அவன்கிட்டருந்து தொடங்கி தொட்டு தொட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 பேர்கிட்ட வந்து கடந்து நிற்கிது. கடைசியாக ஒரு பெண் டாக்டர்கிட்ட வந்து நிற்கிது. அந்த சம்பவங்கள்லாம் என்ன, அந்த பெண் டாக்டருக்கு நடந்த கொடுமை என்ன, இதெல்லாம் எந்த புள்ளியில் வந்து இணையுது அப்படிங்கிறது தான் இந்த சீரிஸோட கதைக்களமே. நடிகர்கள் எல்லாருமே அட்டகாசம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கதையில் ஒன்றுக்கு ஒன்று இணையிற அந்த 6 பேருமே யாருக்குமே சளைச்சவங்க இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு செம்மையாக போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. பேக்ரவுண்ட் மியூசிக்கும் நல்லா இருந்துச்சு, ஒளிப்பதிவும் பக்காவாக இருந்துச்சு. சீரிஸோட மிகப்பெரிய பலமாக திரைக்கதையை தான் சொல்லணும். ஏன்னா அப்படி ஒரு ரைட்டிங் எழுதியிருக்காங்க இயக்குனர். ஒவ்வொரு சம்பவமே இணையிற புள்ளி எல்லாமே யாருமே எதிர்பார்க்காத ஒன்றா தான் இருந்தது. அங்கங்கே வர்ற சின்ன சின்ன வசனங்கள் கூட அடுத்தடுத்து திரும்ப வரும்போது இது அந்த வசனம் இல்லை, இங்கே வந்து செம்மையாக கனெக்ட் ஆகுதுன்னு உங்களை கண்டிப்பாக யோசிக்க வைக்கும். இப்படி ஒவ்வொரு எபிசோட்லேயுமே பல ட்விஸ்ட்டுகள் உங்களை கடைசி வரைக்குமே ஆச்சரியப்பட வைக்கும். இடையில 4வது எபிசோட் மட்டும் கொஞ்சம் மெதுகாக நகர மாதிரி ஃபீல் ஆகும். மற்றபடி மற்ற 5 எபிசோடுமே உங்களை பரபரப்போட உச்சத்தில் தான் வச்சுருக்கும். அடுத்து என்ன ட்விஸ்ட் வரும், எது எங்கே இணையும் அப்படிங்கிற மாதிரி உங்களை யோசிக்க வச்சுட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். அதில் ஒவ்வொரு எபிசோடும் கிட்டத்தட்ட 45 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் இருக்குது. மொத்தமாக 5 மணி நேரம் 15 நிமிஷம் இந்த சீரீஸ் இருக்குது. உங்களுக்கு டைம் இருந்தால் ஒரே ஸ்ட்ரெச்சில் பார்த்து முடிக்கிற அளவுக்கு ஸ்டஃப் இருக்க தரமான சீரீஸ் தான் இது. அதாவது கர்மாங்கிறது என்ன, அந்த கர்மா எப்படிலாம் வேலை செய்யுது, அந்த கர்மா ஒருத்தனை எங்கெல்லாம் கொண்டு போய் இணைக்குது, அந்த கர்மாவோட வினை என்ன அப்படிங்கிறது தான் இந்த சீரீஸோட கோர் கதை. அதை இயக்குனர் தன்னோட ரைட்டிங்கில் பரபரப்பாகவும் ஒரு மெசேஜாகவுமே சொல்லியிருக்காரு. ரத்தம் தெறிக்கிற சீன் உட்பட கெட்ட வார்த்தைகள் நிறையவே இந்த சீரீஸில் உண்டு. தமிழ் டப்பிங் நல்லா இருந்தது. தாராளமாக பார்க்க வேண்டிய ஒரு தரமான சீரீஸ் மக்களை. அடுத்து ஒரு தரமான ரிவ்யூவில் பார்ப்போம். நன்றி.